வணக்கம். நான் சக்தி, மதுரையிலேருந்து. ஐயப்ப சுவாமி அலங்காரம் பண்ணுற ஃபுல் வீடியோ. அன்றைக்கி கிளாஸ் எடுத்த அன்றைக்கி ரொம்ப எனக்கு டைம் இல்லை. அவசரமாக பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கே அது பிடிக்கல அன்றைக்கி பண்ணது. சரி, கண்டிப்பாக ஒரு நாள் ஐயப்பன் பண்ணுறது வீடியோ எடுத்து போடணும்னு நினச்சேன். அதுக்காக இப்போ போட்டிருக்கேன். வாழை மட்டை கட்டுறது எல்லாமே பேசிக் ஒரே இது தான். எல்லாத்துக்குமே ஒரே இது தான். கை கால் மட்டும்தான் நம்ம மாற்றி அசம்பிள் பண்ணி கட்ட போகிறோம். மற்ற ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. மாவு எப்படி பிசையணும் எல்லாமே நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இதில் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே சொல்கிறேன். மரவள்ளி கிழங்கு மாவில் கேசரி பொடி ரெட் கலர் இருக்குல்ல, அது கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதனால தான் அந்த ஒரு சாண்டல் கலர் வந்திருக்கு. அப்புறம் உடம்புக்கு இதெல்லாம் வைக்கிறது கொஞ்சம் நான் ஸ்பீடாகவே வச்சுட்டேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். முகம் எடுக்கிறது கொஞ்சம் பொறுமையாக தான் வரும். அது 2-3 வீடியோ போட்டிருக்கேன். என்னை விட அலங்காரம் பண்ணுறவங்க பெரியவங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கும். நான் முகம் எடுக்கிறத பார்த்தா ஏதோ எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். நான் இப்படி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா யாருக்கிட்டேயும் போய் கற்றுக்கல. நான் கொஞ்சம் கொஞ்சமாக அடிபட்டு வந்தது. அந்த கை காலுக்கு இதெல்லாம் நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போட்டிருப்பேன். சரிங்களா? உங்களுக்கு வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப நேரம் போகிற மாதிரி தெரியக்கூடாது. அதுக்காக தான் அப்படி போட்டிருக்கேன். மற்றபடி பேப்பர் ஒர்க்கு எல்லாமே சேம் அதே பேப்பர்ஸ் தான். ஒரு ராஜராஜேஸ்வரி அலங்காரம் ஒன்று ஃபுல்லாக வீடியோ போட்டிருப்பேன். அதில் யூஸ் பண்ணால் அதே பேப்பர்ஸ் தான். வேறு எந்த பேப்பரும் சேஞ்ச் பண்ணலை. அந்த செஸ்ட்டுக்கு இதெல்லாம் கொஞ்சம் அந்த அளவு வச்சு எடுக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பேப்பர் ஒட்ட ஆரம்பிக்கிறது நான் வைக்கிறேன் இல்லையா, இந்த இடத்துல வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதுதான் முன்னாடி ஃப்ரண்ட் சைடு நல்லா பளிச்சுன்னு தெரியக்கூடிய இடம். இந்த பேப்பர் நார்மல் ஃப்ளோரோசன்ட் பேப்பர், ஓகேவா? எக்ஸ்போர்ட் வாங்கிடாதீங்க. அது ரொம்ப முடமுடன் நிற்கும். ரொம்ப கசங்கி இருந்தாலும் அது ரொம்ப தெரியும். அதனால் நார்மல் ஃப்ளோரோசன்ட் பேப்பரில் நடுவில் கோல்ட் எம்போஸ் அந்த பல்லு கத்திரி இருக்கும்ல, ஜிக்ஜாக்காக வெட்டும். அந்த கத்திரியில் வெட்டி அதை கம் போட்டு ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான். அப்புறம் அந்த பேப்பர்ஸ் எல்லாமே இந்த ட்ரௌசர் மாதிரி அங்கங்கே உங்களுக்கு எப்படி கட் பண்ணி ஒட்டணுமோ அப்படி ஒட்டிக்கலாம். கேப் இல்லாமல் நல்லா கொஞ்சம் ஃபினிஷிங்காக ஒட்டி விட்டால் போதும். இந்த பேப்பர்ஸை ஒட்டுறது கொஞ்சம் பொறுமையாக ஒட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பொறுமையாகவே ஒட்டுங்க. டோட்டல் அலங்காரத்தையும் சில நேரம் இந்த பேப்பர்ஸ் தான் சொதப்பி கொடுக்குறது. நான் 2-3 அலங்கார வீடியோவில் பேப்பரில் புடவை கட்டின மாதிரி போட்டிருப்பேன். அது அந்தளவு சரியாக இருந்திருக்காது. யூடியூப்பில் போட்டது சொல்லலை, இன்ஸ்டாவில் போட்டது சொல்கிறேன். அதனால் பேப்பர் ஒட்டும்போது கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக ஒட்டுங்க. ஏதோ கொஞ்சம் இவ்வளோதான் வருது அப்படின்னா ஓகே, பரவாயில்ல. அதை விட்டுட்டு ஃபுல்லாகவே ஒரு பேப்பரை மொத்தமாக போட்டு சுற்றணுன்னா நல்லா இருக்காது. எப்பயும் போல தான் எந்த அலங்காரம் பண்ணாலும் லைட்டானாலும் கழுத்து வைங்க. சில கோயில்களெல்லாம் போய் அலங்காரம் பண்ணும்போது பார்த்தோம்னா முகத்தை பெருசாக போட்டுரும், கழுத்தே இல்லாமல் இருக்கும். அலங்காரமே நல்லா இருக்காது. கழுத்து இல்லாமல் போட்டோம்னா நல்லா இருக்காது. லைட்டானாலும் முகத்தை மேலே ஏற்றி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கழுத்து போடுறதுக்கு அந்த கேப்பு கரெக்டாக இருக்கும். முகம் எடுக்கிறது கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக தான் போட்டிருக்கேன். ஆல்ரெடி எல்லா வீடியோஸ்லேயுமே முகம் எடுக்கிறது ஒரே கான்செப்ட் தான். சரிங்களா? ஒரே மெத்தட் தான். அதில் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. ஆனால் என்ன தான் நம்ம ஒரே மாதிரி எடுத்தாலும் அந்த பேப்பர் ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஒரு முக அம்சம் தெரிஞ்சிடும் நமக்கு. ஒரு ஐயனார் பண்ணுறோமா, அந்த ஐயனாரோட முக பாவனை நமக்கு அந்த இதில் வந்துடும். இல்லை ஐயப்பன் பண்ணுறோமா, முகம் காட்டிடும் நமக்கு. நார்மலாக எப்பவும் போல தான் பண்ணுவோம். இருந்தாலுமே அந்த முக பாவனை நமக்கு தெரிஞ்சிடும். பரவாயில்ல, நல்லா வந்திருக்கு அப்படின்னு.
அதே மாதிரி நாடி எடுக்கிறது வந்து கொஞ்சம் தூக்கி எடுங்க. இந்த கீழே கழுத்துக்கு மேலே தாடை வைக்கிறோம்ல, தாடை அழகு கொஞ்சம் எல்லாம் மேலே வர்ற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப நாடியை வந்து ரொம்ப இப்படி இறக்கி வச்சோன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி இருக்கும், பாட்டி மாதிரி இருக்கும். பாட்டிக்கெல்லாம் எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்கும். அதனால் தாடையை கொஞ்சம் நல்லா மேலே ஏற்றி எடுத்துகிட்டு நாடியை கொஞ்சம் மேலே ஏற்றிடுங்க, சரிங்களா? நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். நாடி தெரியணும், நாடிக்கு கீழே தாடை கண்டிப்பாக தெரியணும். தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். கழுத்தில் ஃபஸ்ட்டு ஓட்டினது வந்து கருப்பு கலர் ஃப்ளோரோசன் பேப்பரில் நடுவில் வந்து கோல்டு செலோ டைப் போட்டியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து சில்வர் ஃபாயில், அலுமினியம் ஃபாயில் நார்மலாக எல்லா கடையிலையும் விற்கும், அதே தான். அடுத்து மார்பு கொட்டியிருக்கிறது வந்து அதுலேயே ப்ளூ கலரு ஃப்ளோரோசன்ட்டு. இப்போ ஒட்டுறது வந்து பிங்க் கலர். இந்த கழுத்துக்கு போடுறது எனக்கு கொஞ்சம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அலங்காரம் பண்ணி, அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக போட்டேன். ஃபஸ்ட் டைம் போடுறவங்களா இருந்தால் கொஞ்சம் மெதுவாக போடுங்க. கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் போடுறோமான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அது ஏதாவது கோணல் ஆயிடுச்சுனாலும் சுவாமி கோணலாக உட்காந்துருக்க மாதிரி ஆகிடும். இந்த தோலுக்கெலாம் அந்த ஆபரணம் எந்த சாமியாக இருந்தாலும் போட்டுருங்க. ப்ளவுஸ் போடாமல் உட்காந்துருக்க பெண் தெய்வமாக இருந்தாலும் போட்டுருங்க. மாரியம்மன், காளி அந்த மாதிரி. இப்போ ப்ளவுஸ் போட்டிருக்க மாதிரி மீனாட்சி, காமாட்சி அந்த மாதிரி சாமின்னா அவங்களுக்கு போட வேண்டாம். லிப்ஸ் ஒட்டுறது நிறையா பேர் அப்படியே சப்பவாய் மாதிரி எடுத்து ஒட்டி விட்றீங்க. மேல் உதடு கீழ் உதடுன்னு வச்சுட்டு லிப்ஸை வந்து ரெண்டாக மடித்து ஒரு சிசரோ ஏதோ ஒன்று வச்சு நல்லா உள்ள அந்த கேப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே கீழேயும் நல்லா 2 உதட்டி பிரித்து காமிங்க. அப்புறம் அந்த உதட்டு ஓரத்தில் நிறைய பேர் வந்து அந்த ப்ரெஷ்ஷை, பெயிண்டிங் ப்ரெஷ்ஷை வச்சு பள்ளம் போடுறீங்க. அப்படியும் போடலாம். இல்லை எனக்கு வேண்டாம், ஒரு பிளாக் கலர் ரவுண்டு பேப்பரை வெட்டி அதை நான் ஒட்டிக்கிறேன்னாலும் ஓகே. சேம், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்புறம் திருஷ்டி போட்டு வச்சுருங்க. ஐயப்பனுக்கு வைக்கலாம், முருகனுக்கு வைக்கலாம், சாஸ்தாவுக்கு வைக்கலாம். அழகுக்கே உரிய தெய்வங்கள், அந்த மீசை இல்லாமல் வர்ற ஆண் தெய்வங்கள் எல்லாத்துக்குமே வந்து திருஷ்டி போட்டு கண்டிப்பான முறையில் வைக்கணும். கண் எடுக்கிறது லைட்டாக அப்படி தூக்கி எடுங்க, அந்த இமை லேசாக தெரிகிற மாதிரி. புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரவுண்டை வச்சு உள்ளே அமைக்கி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கண் ரொம்ப உள்ளே போயிடும். லைட்டாக வெளியில் அப்படி தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். கண் வெட்டுறது அது நார்மலாகவே நான் வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு அந்த பக்கம் போயிட்டேன். அது தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் இன்னொரு வீடியோ நான் தெளிவாகவே நான் ஃபுல் வீடியோவாகவே போடுறேன். கண் எப்படி வெட்டுறது, ஐப்ரோ எப்படி வெட்டுறது எல்லாமே நான் ஃபுல் வீடியோ போடுறேன். இப்போது முகத்துக்கு ஒட்ட வேண்டியதெல்லாம் ஒட்டியாச்சு. இப்போவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஐயப்பன் ஃபேஸ் வந்துருச்சுன்னு. இவ்வளோதான். அதை ஒட்டுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு லைட்டாக தெரிஞ்சிருக்கும். அதான் தெய்வ கடாட்சம். மற்ற சிலைகளில் எப்படியோ வாழை மட்டையில் செய்கிற சிலைக்கு நிச்சயம் உயிர் இருக்கும். ஒரு பெண்ணோட உயிருக்கு சமம் வாழை மரம். ஒரு உயிரை அழித்து அந்த இடத்துல வந்து ஒரு தெய்வ அம்சத்தை கொண்டு வரும். ஆமாம் தானே? யாருக்காவது 2 மனைவி அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா அந்த சாங்கியத்துக்கு என்ன செய்வோம்? எல்லாருமே வந்து வாழை மரத்தை வெட்டினோம்னா ஒரு பெண்ணை வெட்டி கொண்டதுக்கு சமம். தாலி கட்டி வெட்டியாச்சு, முடிஞ்சு. அதே தான் இங்கேயும். ஒரு உயிரை அழித்து அதில் ஒரு தெய்வ அம்சத்தை கொண்டு வரும். மற்ற சாமிகளுக்கு எந்த மரத்தை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பூ வந்த மரம், வராத மரம். ஆனால் ஐயப்பனுக்கு மட்டும் பூ பூக்காத வாழை மரம். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு மரம் பூ பூத்துட்டாலே வந்து அது பருவத்துக்கு வந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க. பருவம் அடைஞ்ச பெண் யாரும் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதில்ல. உண்மைதானே? ஐயப்பனுக்கு மட்டும் பூ பூக்காத வாழை மரம். பூ பூத்துருச்சுன்னா அந்த மரம் பயன்படுத்தாதீங்க. ஏதோ தெரியாமல் கிடைக்காத பட்சத்துக்கு பயன்படுத்துறீங்கன்னா பரவாயில்ல, தெரிஞ்சு பயன்படுத்தாதீங்க. அப்புறம் இந்த மேலே தலை முடிக்கிறதுக்கெலாம் ஒட்டியிருக்கேன்ல, அது வந்து
பிளாக் டிஷ்யூ. அந்த பேப்பர் பேர் வந்து பிளாக் டிஷ்யூன்னு பேர். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வெட்டுறது வந்து கொஞ்சம் பொறுமையாக வெட்டணும், ஓகேவா?